இந்த வத்தல் சொதப்பாமல் வந்தால் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சிருந்தேங்க. ஒரு முறை கூட நான் வத்தல் செஞ்சது கிடையாது. எல்லாம் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவேன். இப்போ நைட் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீந்திருந்துச்சு. அது கூட அப்படியே மினி ஜவ்வரிசியும் சேர்த்து வத்தல் ட்ரை பண்ணியிருந்தேன். பழைய சாதமில் இஞ்சி, மிளகாய்த்தூள், உப்பு, சீரகம், சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மினி ஜவ்வரிசி இல்லை நைலான் ஜவ்வரிசி சொல்லுவாங்க. இதை நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலந்துட்டு 1 நிமிஷம் கொதிச்சதும் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 வெங்காயம், கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு இந்த ஜவ்வரிசி வத்தல் மட்டும் நைலான் கிளாத் இல்லைனா பிளாஸ்டிக் கவர்லையும், பழைய சாத வத்தலை காட்டன் கிளாத்தில் போட்டு எடுத்துட்டா வத்தல் ஒட்டாமல் வந்துடும். வத்தல்லாம் காயறத பார்த்தா காக்கா புறெல்லாம் விட்டு வைக்காதுங்க. அதுங்க கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு முகம் பார்க்குற கண்ணாடி வத்தல் பக்கத்துலேயே வச்சுட்டோம்னா கிட்ட வராதுன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. இந்த டிப்ஸையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அப்படியே வத்தல் டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.